ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. ரொம்ப நாளாக வந்து என்னோடய பெனலியை ஸ்டார்ட் பண்ணாமலே வச்சுருந்தேன். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் நான் வாஷ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை. வண்டியோட நிலைமையை பாருங்கள், ஃபுல் ஆஃப் டஸ்ட்டு. என்ன தான் நம்ம வந்து கவர்ட் பார்க்கிங்கில் வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணியிருந்தாலுமே இந்த பிரச்சனையை நம்ம கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு சொன்னேன்ல, அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். நான் ஒரு 1 இயர் பிஃபோர் அந்த ப்ராடக்ட் வாங்கினேன். பட் அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன், எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன். ப்ராடக்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வண்டியோட கண்டிஷனை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி நான் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டார்ட் ஆகலை, பார்த்துருப்பீங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்காது. இதை இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பார்த்துருங்க. திஸ் இஸ் நத்திங் பட் Bosch C7 யூனிவர்சல் சார்ஜர் ஃபார் vehicles. வெதர் இட் மே பி a 12 volt or 24 volt. ஒரு காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பஸ்ஸாக கூட இருக்கலாம். வெஹிக்கிளோட பேட்டரியை சார்ஜ் போட்டுக்கலாம். இதை நான் எப்படி என்னோடய பைக்கில் கனெக்ட் பண்ணி சார்ஜிங் பண்ணுறேங்கிறத நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட சீட் கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே தான் ஆக்சுவலாக பேட்டரியோட டெர்மினல் இருக்குது. இது மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சார்ஜரில் இருக்கக்கூடிய மைனஸ் அண்ட் ப்ளஸ் டெர்மினல்ஸை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் போடுவோம். இது சார்ஜ் ஆகட்டும். சார்ஜிங் முடிச்சுட்டு வந்து நம்ம வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். கைஸ், இப்போ வந்து வெஹிக்கிளுக்கு சார்ஜிங் போட்டாச்சு. நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம Bosch C7 சார்ஜரில் இப்போ சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் காட்டுது. பட் அந்த லாஸ்ட் பிட் ஆஃப் கிராங்கிங்க்கு ஏற்ற பவர் வந்து இன்னும் தேவைப்படுது. ஸோ சார்ஜிங்கில் இருக்குது. ஒரு 1 hour கழிச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு. இந்த பேட்டரி இப்போ கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆனோடனே இங்கே இந்த இடத்துல பிளிங்க் ஆகும். ஸோ பிளிங்க் ஆகிடுச்சுன்னா பேட்டரி இஸ் கம்ப்ளீட்லி சார்ஜ்னு அர்த்தம். பைக் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட விலை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6500. ஒரு 1 இயர் பிஃபோர் நான் வாங்குறப்போ அந்த ப்ரைஸிங்கில் இருந்தது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ், 1 ஹவரில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு. பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பைக் ஸ்டார்ட்டில் இருக்குது. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. இதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ண போகிறேன் பைக்கை. நம்ம வண்டியை நம்மளே வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. பாருங்கள் வண்டி இப்போது எப்படி பிராண்ட் நியூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் இந்த வண்டியில் ஒரு ரைட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். See you guys in the next video. Bye.